அழைப்பு என்ன அப்படின்னா, தேவன் தாம் அழைத்த ஜனங்களை, தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை, தம்முடைய ஜனங்களை மேம்படுத்துவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் மனிதனாய் கர்த்தர் தொடர்ந்து அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த மனிதனை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்தும் இருக்கிறார். அவர்களை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே மேம்படுத்த முடியாது தன்னுடைய நினைவிலே ஒரு திட்டம் வைத்திருக்காருன்னு சொல்லி தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மனிதன் அவன் இருக்கிற நிலைமையிலே அவன் அப்படி மாற்று போகாதபடிக்கு அந்த நிலைமையிலே ஒரு அப்டேட் உண்டாக முடியும், ஒரு அப்கிரேட் உண்டாக முடியும், ஒரு இம்ப்ரூவைசேஷன் உண்டாக முடியும், அல்லது ஒரு வளர்ச்சி உண்டாக முடியும். குறிப்பாக சொல்லப்போனா அந்த நிலையிலிருந்து அந்த ஸ்டேட்டஸை அவனை மாற்றி அவனை உயர்த்த முடியாத தேவன் மனிதன் மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி தேவன் நம்மை எல்லாரையும் உயர்த்த வேண்டும் என்பதே ஒரு திட்டமா இருக்கிறது. தேவன் நம்முடைய ஸ்டேட்டஸ் இருந்து மாற்றி உயர்த்த வேண்டும் என்பதே ஒரு திட்டமா இருக்கிறது. தாம் அழைத்த ஜனங்களை